எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கறது உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:19-20 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஒரு கிரேட் கமிஷனுக்கு என்ன பண்றாரு? இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை இடுகிறார். இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களோட எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தி காமிச்சிட்டு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, அதிகாரம் என்கிட்ட இருக்குது, ஆனா நீங்க தான் செய்ய வேண்டியிருக்குது. நான் இதை செய்ய போறது இல்லை. நான் பரலோகத்துல ஏறி பிதாவுடைய வலது பரிசுத்துல உட்கார போறேன். செய்ய போறது நீங்க தான், ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படி ஹெல்ப் பண்ண போறேன்? பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்ப போறேன். நீங்க எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான், நீங்க எல்லாம் மனுஷங்களா இருக்கீங்க. அதனால நான் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப பெருசு. இந்த உலகம் முழுவதும் இந்த நல்ல செய்தி, இந்த சுவிசேஷம் சென்றடைய வேண்டும். நீங்க இம்பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு இது கொடுக்குறேன். அது என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எனக்கு இந்த பூமியிலே சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்லி இந்த சீஷர்களை அனுப்புகிறார். பாருங்க என்ன சொல்றாரு, அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். வெறும் இஸ்ரேலில் மட்டுமே நின்றாதீங்க, யூதர்களுக்கு மட்டும் பிரசங்கிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது? இந்த உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஏன்னா உலகத்தின் பாவங்களுக்காக இவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால என்ன பண்ணுங்க, நீ உலகம் முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் சீஷராக்குங்கள். சீஷராக்குங்கள்னா இவர்களைப் போலவே நீங்கள் நிறைய பேரை உருவாக்குங்கள், சீஷராக்குங்கள் என்றார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் அந்த டைரக்ஷனை மாத்துறாங்க. பாருங்க, இது வரைக்கும் பிடிக்காத காரியங்களே செஞ்சுட்டு இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையில பாவமான காரியங்களாகவே செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இயேசுவிட்ட வந்தவொன்னு என்ன செய்யறாங்க? தன்னுடைய நிலையை இவர்கிட்ட சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை இப்போது இயேசு மாற்றுகிறார். இவங்க எதுவுமே மாற்ற முடியாது. பாருங்க, பாவத்தை இவர் சுமந்து கொண்டார், பாவத்தை இயேசு சுமந்து கொண்டார், எனக்கு அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த ரட்சிப்பு உள்ளான அடையாளம். பாருங்க, இதோடைய வெளியான அடையாளம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானஸ்தானம். அதனாலதான் சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்றார். அதுக்கப்புறம் சொல்லி இருக்குது, ஞானஸ்தானம் கொடுத்தா மட்டும் பத்தாது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். டீச்சிங் ரொம்ப முக்கியம். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றது நல்லது, ஞானஸ்தானம் எடுக்கிறது நல்லது, ஆனா இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இயேசுவினுடைய போதனைகளை கேட்பது, அதன்படி நடந்து கொள்வது, அதன்படி செய்வது, இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் என்ன பண்றாரு, அதுக்கு டீச்சிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. பாருங்க, அவர்களுடைய இயேசுடைய போதனைகளை அவர்களுக்கெல்லாம் டீச் பண்ணி அவர்களுக்கு புரிகிற விதத்துல சொல்லி அதை அவர்கள் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு மறுரூபமாகும்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இயேசுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. பாருங்க, அதுக்கடுத்து சொல்றாரு, நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். என்ன ஒரு கம்ஃபர்ட் பாருங்க, என்ன ஒரு ப்ராமிஸ். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமா இருக்கிறார், வார்த்தையாகவே அவர் இருக்கிறதுனால பிரசங்கிக்கும் போது அந்த வசனத்தை உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே ஆவியானவரே கிரியை செய்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:9 பேதுரு இப்படி பவுல் இப்படி சொல்றாரு. பாருங்க, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேலை நம்ம ஏதோ செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காரியம் கிடையாது, சீஷர்கள் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காரியம் கிடையாது, இது தேவனே செய்கிற ஒரு காரியம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் டைரக்ட் பண்றார். அவருடைய பிரசன்ஸ் இருக்குது, அவருடைய பவர் இருக்குது, அவருடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவருடைய பீஸ் இருக்குது, அவருடைய சமாதானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்க, அவர் எல்லா விதத்திலும் இதுல ஹெல்ப் பண்றாரு. அதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் அப்படின்றார். அப்ப எவ்வளவு ஈஸி பாருங்க. டாஸ்க் ரொம்ப கஷ்டம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலத்தினாலே இதை செய்யும் போது அது அவ்வளவு ஈஸியா கர்த்தர் மாற்றி தருகிறார். இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள்.
இருப்பார்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவர் இவ்வளவு நாட்களாக கர்த்தாவே நீர் எப்படி கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீர், எப்படி ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுடைய சார்பாக எங்களுடைய பாவத்தை நீர் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய அக்கிரமத்தை நீர் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய நோய்களை நீர் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய பலவீனத்தை நீர் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய இயலாமையை நீர் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்து தேவனுடைய கோபாக்கினையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீர். நீர் ஆண்டவரே மரித்தீர், நாங்கள் உம்மாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக பாதாளம் வரை சென்றீர். நாங்கள் ஆண்டவரே பாதாளம் செல்ல தேவையில்லை. நாங்கள் ஆண்டவரே பரலோகம் செல்ல முடியும். தேவரீர் இந்த பூமியிலே ஆண்டவரே ஒரு பரலோகத்தை ஆண்டவரே முன் ருசியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய ராஜ்யம் எங்களுடைய இருதயத்துக்குள் வருவதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் ஆண்டவரே இந்த நல்ல தேவனை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும், கல்வாரி சிலுவையும் அதனுடைய மேன்மையும் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறதே கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்ஸ் எங்களுக்கு உண்டாவதாக கர்த்தாவே. உங்களுடைய வல்லமை எங்களுக்கு உண்டாவதாக. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய சமாதானம் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாவதாக கர்த்தாவே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.